அஸ்ஸலாமு அலைக்கும். அலிசியா சேனலில் இப்போ மாலை நேரம் செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தேன். இந்த துளசியில் உள்ள இந்த இதெல்லாம் லவ் பேர்ட்ஸுக்கு போட வந்தேன், எடுத்துகிட்டு போவோன்னு. இன்றைக்கி 16வது நோன்பு முடிய போகுது. அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்கோ, துவா செய்யுங்கோ. அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். வீட்டிலே தான் போண்டா போட்டேன், உருளைக்கிழங்கு போண்டா. இந்த பாருங்க, இது லவ் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிடும். அதுக்கு நோய் வராது. இந்த துளசியில் உள்ள இந்த இலை இதெல்லாம் போடணும், அவ்வளோ நோய் வராது. மிளகாயில் 1-2 காய் கிடக்குது. இந்த பாருங்க, சாயங்காலமும் காலையில் அடிக்கிற வெயிலுக்கு 2 நேரம் தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் பிச்சு பூவோட மொட்டைலாம் பறிச்சிடும். பிச்சு பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிட்டு. முருங்கை அன்னைக்கு தரித்து விட்டது அழகான முறையில் தழுத்துட்டு பாருங்கோ. இந்த பாருங்கோ, துளிர் வந்துட்டு பாருங்கோ. இப்போ நோம்புனால கீரை வைக்க மாட்டோம். இப்போ பூ பறிக்க வந்தேன். பிச்சி பூ மொட்டு நல்லா வச்சுருக்கு. நல்ல துளிர் வந்திருக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ நல்லா பூக்க வந்துட்டு. முருங்கையும் தழுத்துட்டு வெட்டினாது. மாதுளையும் ஒட்டு வச்சுருக்காங்க நிறையா. தக்காளி பழுத்த பிறகு பறிக்கும். இந்த 2 தக்காளி கிடக்கு. இந்த கிடக்கு. நம்ம கீழே போய் இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வீட்டில் போட்ட போண்டா, அப்புறம் உளுந்த வடை, பருப்பு வடை, அதுக்கப்புறம் கஞ்சி, பள்ளிவாசலில் உள்ள கஞ்சி. எல்லாருக்குமே பள்ளிவாசலில் இருந்து தான் கஞ்சி வரும். அதுக்கு வீட்டில் ஒரு துவையல், ஆரஞ்சு ஜூஸு, கஸ்டர்டு. இன்றைக்கி கஸ்டர்ட் 2 கலர் போட்டு காய்ச்சினேன். ஈத்தம்பழம், கொய்யாப்பழம், ஃப்ரூட்ஸு. இதுதான். நீங்களும் நோம்பு திறக்க வாங்க. அதிக துவா செய்யுங்க. ரமலான் மாதத்தில் கேட்குற துவா கபுலாகும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.